தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த செய்தியின் தொடர்ச்சியை அதன் 11வது பாகமாக நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். இயேசு சொன்னார், யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால் அது என்னைத்தான் பகைக்கிறது. இந்த உலகத்தின் செயல்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பது உண்மை என்றால் அதன் தலைமையும் பொல்லாங்கு நிறைந்த பொல்லாங்கனாகத்தான் இருக்க முடியும். இயேசு சொல்லுகின்றார், இந்த உலகத்தின் பொல்லாத கிரியைகளுக்கு நான் உடன்படவில்லை, அதற்கு இணங்கவில்லை, அதற்கு இணைந்து செல்லவில்லை, அதை கண்டுகொள்ளாமல் விடவில்லை, அதை பாராட்டி ஆசீர்வதிக்கவில்லை. ஆகவேதான் இந்த உலகம் என்னை பகைக்கிறது. காரணம், இந்த உலகத்திற்கு தலைவன் பிசாசு. யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, நானும் உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்துக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்களிலே பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் அதிகாரம், இவளின் மகிமை எமக்கு தருவேன், இவை எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு இந்த இறைப்பணியின் தொடக்கத்திலேயே அவர் தூய ஆவியை பெற்று ஜெபித்து கொண்டிருந்த போதே பிசாசு வந்தான். நீ பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டாம், இந்த உலகத்தின் தலைவன் நான் தான், இந்த உலகத்தின் விருப்பத்தை செய், உலகத்தின் உயரங்களை உனக்கு தருகிறேன் என்று அழைத்தான். அதை இயேசு நிராகரித்து அவனை துரத்தி விட்டு போய்விட்டார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு பதிலாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடி என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள், இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். அப்போ இங்கேயும் இந்த ராஜ்யம் எனக்குரியதல்ல, நான் ஆட்சி இங்கே செய்யலை, இது சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிறது உண்மைதான் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்குறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசுவின் அன்பின் சீடன் யோவான் சொல்கிறார், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அவரும் அதை சாட்சி கிடக்கிறார். பொல்லாங்கனுக்குள் கிடக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த உலகின் மனிதனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 2:2 சொல்லுது, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்தின்படியாய் நடந்தீர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி தான் நடந்து கொண்டீர்கள், இப்போது அநேகர் நடக்கிறார்கள். அப்போது இந்த உலகத்தின் மனிதர்கள், இந்த உலகத்தின் தலைவனாகிய ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய தீய சக்திக்கு ஏற்றபடி, அந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி தான் அவங்க நடக்கிறாங்க என்கிறது இங்கேயும் வழங்குகிறோம். 2 தீமோத்தேயு 2:26 பவுல் சொல்கிறார், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்டிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணும். இப்போது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியாகிய பிசாசு அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய அவனால் அடிமைகளாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறத இங்கேயும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ஆமாம், மனுஷர் ஆனால் உலகம் பிசாசுக்குள்ளே இருக்க மனிதர்கள் எல்லாரும் பிசாசுன்னு ஆளுகளை இருக்கிறதுனால இதுதான் உங்களுக்கு நடக்கும், என்னுடைய சீடர்கள் உங்களுக்கு இதுதான் நடக்கும். யோவான் 16:2-3 வசனத்தில் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும், அவர்கள் பிதாவை என்னை அறியாதபடி நல்ல இவைகளை உங்களுக்கு செய்வார். ஆக கடவுளுக்கு பணி செய்கிறோம் என்று சொல்லி
இயேசுவின் சீடர்களை கொலை செய்கிற காரியங்கள் உலகத்தில் எப்போதும் நடக்கத்தான் செய்கிறது. அந்த அளவு இந்த உலகம் தீய சக்தியின் ஆளுகையில், மனிதர்கள் தீய சக்தியின் படியில் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் இந்த சாத்தானின் ராஜ்யத்தில் நாம் இறை சித்தம் செய்து இயேசுவின் சீடர்களாக வாழ்வதானாலும் சரிதான், அவனுக்கு எதிரான பரலோக தேவனுடைய சித்தம் செய்து இங்கே விசுவாசிகளாய் வாழ்வதானாலும் சரிதான், பரலோக தேவனுடைய சித்தத்தை உலகத்திலே நிறைவேற்றும்படி, மனிதர்களுக்குள் கொடுக்கும்படி, நிலைநாட்டும்படி ஊழியம் செய்வதானாலும் சரிதான், அது மிக மிக பெரிய பயங்கர போராட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கே மனுஷ சக்திகளோடு போராட்டம், வான மண்டலத்தில் செயல்படுற போராட்டம், பல அதிகாரங்களோடு போராட்டம் என்று மிகுந்த போராட்டம் நமக்கு இருக்கிறது. அப்படித்தான் விசுவாச வாழ்வும் இயேசுவின் சீடத்துவ பணியும் இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். தான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து இயேசு இப்படி சொன்னார், நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், பரலோகத்தின் தேவன் எனக்கு செய்யும்படி கட்டளையிட்ட காரியங்களை, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நான் ரொம்ப போராடுகிறேன் என்று குறிப்பிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். மற்ற 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நல்லமானதை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்கிறார். மற்ற 23:33 சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கேட்கிறார். அப்படி என்றால் இயேசு உலகத்திலே நெருக்கப்படுறேன்னு சொன்னால், விரியன் பாம்பு குட்டிகளை, சர்ப்பங்களை போன்ற மனிதர்கள் நடுவில் தான் அவர் இந்த இறை சித்த பணியை செய்தார். ஆகவே அவ்வளவு நெருக்கங்கள் அவருக்கு உண்டாயிற்று என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். சர்ப்பங்களை போன்ற மனிதர்கள் நடுவில் நின்று தான் அவரே இறைப்பணி செய்து இறை சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே தான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், புறப்பட்டு போங்க, சீசர்கிட்ட சொல்கிறார், புறப்பட்டு போங்க, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ நானும் சர்ப்பங்களின் நடுவில் நின்று தான் வேலை செஞ்சு பல நெருக்கத்தில் நான் என் பணியை முடித்திருக்கிறேன். நீங்களும் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்களுக்கு நடுவில் நின்னா எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு நிலையில் தான் நான் உங்களை அனுப்புகிறேன். அப்படி தான் செய்ய முடியும், ஏன்னா அந்த உலகத்தின் நிலைமை அப்படி. அனுப்புகிறேன், நீங்கள் விழிப்பாக எச்சரிக்கையாக அதற்கேற்ப நல்ல புரிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவும் சர்ப்பங்களின் மத்தியிலே நின்று வேலை செஞ்சிருக்கிறார். அவருடைய சீடர்களை ஓநாய் கூட்டங்களுக்கு நடுவிலே அனுப்புறது மாதிரி ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதர்களை நம்பி அவர்களை சார்ந்து ஒருபோதும் பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? உலகம் சாத்தானுக்குள்ளே இருக்குது, மனுஷர்லாம் அவனுக்கு இப்போ வேலை செய்கிறாங்கன்னா பரலோக தேவனுடைய சித்தம் எப்படி செய்கிறதுங்க? அதுவும் இந்த சாத்தான் சித்தம் செய்கிற பரலோகத்துக்கு எதிரான நிலையில் இருக்கிற மனிதர்களை நம்பி சார்ந்து எப்படி பரலோக வேலை செய்யுது? ஒருபோதும் முடியாது. காரணம், மனிதர்கள் சாத்தானின் உலகத்தின் பிடியில் இருக்கிறார்கள். அவர்களை நம்பி சார்ந்து செயல்பட்டால் அவர்களின் தலைவர்களாக மாறி அரசியல் நடத்த வேண்டிய வரும் இல்லையா? அவங்கள வச்சு எப்படி அரசியல் நடத்துதுங்கிற வித்தைகளை படிக்கணும். அதாவது அவர்களுக்கு அடிமை வேலை செய்யணும். அடிமை வேலை செய்து தான் அவர்களுடைய தயவில் தான் வாழ முடியும். அதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது. அவர்களின் தலைவனாகிய பிசாசு அவர்களை வைத்து தனக்கு அடிமை வேலை செய்ய நம்மை இழுத்து அடிமைகளாக வைத்து கொள்கிறார். அதுதான் நடந்துகிட்ருக்கு. மனுஷெல்லாம் சாத்தான் பிடியில் இருக்கிறாங்க. அவருடைய தயவில் பிழைக்கிற ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? அவர்களை சந்தோஷப்படுத்தி உயிர் பிழைக்க வேண்டிய மனிதன் எப்படி இருப்பான்? அந்த சாத்தான் அந்த மனிதர்களை பயன்படுத்தி இந்த ஊழியக்காரர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எளிதாக எடுத்துக்கொள்கிறான். நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அது. பரலோக தேவனுடைய திட்டத்தின் வட்டத்துக்குள்ள உலகின் மனிதர்களை இழுத்து கொண்டு வர வேண்டிய கிறிஸ்துவின் சபையானது இப்போது இந்த உலகின் மனிதர்களின் இஷ்டங்களுக்கு அடிமை வேலை செய்து
அதன் வட்டத்துக்குள் சிக்கி இருக்கிறது, இல்லைன்னா உயிர் வாழ முடியாது என்கிற எல்லைக்குள்ளே வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என கூறிக்கொண்டு பரலோகின் தேவனுக்கு எதிரான இந்த உலகை ஆசீர்வதிக்க இவர்களும் ஆத்திரப்படுகிறார். அந்த அளவு சபை உலகின் அடிமையாக மாறிவிட்டது, வேறு வழி கிடையாது என்கிற நிலைமைக்குள்ளே வந்துட்டான். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உண்மைத்தன்மை அவர்கள் விளங்கி கொள்ள முடியாதபடி அல்லது விளங்கினாலும் அதை செயல்படுத்த முடியாதபடி இந்த இறைப்பணியாளர்கள், விசுவாசிகள், இயேசு ஆராதனை மன்றங்கள் அவருடைய மனக்கண்கள் எல்லாம் பிசாசு குருடாக்கி விட்டான், பிடுங்கி விட்டான், மொத்தத்திலே பிடுங்கிட்டான். பலனை எடுத்து விட்டான், கண்ணை குருடாக்கி விட்டான். பிறகு அடிமை வேலை செய்து பிச்சை எடுக்க தவிர வேறு வழி இல்லையே. ஆமாம், நாம் குருடர்களை பார்க்குறோம், ஐயா ஏதாவது கொடுங்க. அந்த நிலைமைக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற பிரச்சார பீரங்கிகள் மாறிக்கொண்டிருக்கிறாரு. அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த சிம்சோனுடைய கண்களை பிடுங்கி அவனுக்கு வெங்கல விலங்கு போட்டு அவனை மாவரைக்க வைத்தாரலாம் இல்லையா, ஒரு சம்பவம். அது நியாயாதிபதிகள் 16:21 பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். இப்போ அவன் பெரிய பலசாலி, சத்துருக்களை எல்லாம் நுரைக்கினவன், இப்போது சத்துருக்களின் பிடியில் சிக்கி அவர்களுக்கு மாவரைத்து கொண்டிருக்கிறான். இயேசு பிரச்சார பீரங்கிகளின் ஆவிக்குரிய கண்களை இல்லையா, இந்த இயேசு பிரச்சார பீரங்கிகள், இயேசுவின் பிரச்சார பீரங்கிகளின் ஆவிக்குரிய கண்களை பிசாசு பிடுங்கி அவர்களை இந்த உலகத்துக்கு மாவரைக்க வைத்து அவர்களும் சந்தோஷமாக உலகத்துக்கு மாவரைத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லையே, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நியாயாதிபதி 16:23-25 வரை படித்தா பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாக்கோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தாங்க. இப்படித்தான் இயேசுவின் இறைப்பணியை செய்ய வேண்டிய, பரலோக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டிய ஊழியக்காரர்கள் சாத்தானுடைய மக்கள் கையில் பிடிபட்டா என்ன நடக்கும்? இதுதான் செய்வான். நம்முடைய கடவுளாகிய சாத்தான், உலகத்துக்கு அதிபதியாகிய பிசாசு, இந்த பெரிய இயேசு பிரச்சார பீரங்கியை நம்ம கையிலே ஒப்பு கொடுத்துட்டான், நம்மளை கையிலே பிடித்து கொடுத்துருக்கிறான். ஆகவே நம்முடைய கடவுளாகிய உலகத்துக்கு விழா கொண்டாடுவோம், சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் இந்த மாவீரன் அல்லது பராக்கிரமசாலியாகிய சிம்சோனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை எல்லாம் பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன், உலகத்தின் தேவன் பிசாசு நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் உலகத்தின் தலைவனை புகழ்ந்தார்கள், தேவனை புகழ்கிறார்கள் இல்லையா. இப்படி அவர்கள் மனவெழுச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாய் வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். மத்தியில் கொண்டு நிறுத்தி, இனி எங்களுக்கு வேடிக்கை காட்டு, எங்களுக்காக வித்தைகளை காட்டு. பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஒரு வலிமையான தெய்வ மனிதனை கண்ணை பிடுங்கி விலங்கு போட்டு வேடிக்கை காட்டுவருக்கு கொண்டு நடத்தி விட்டார்கள். இன்றைக்கும் இந்த சாத்தானின் உலகம் தனது கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாடி அங்கே இயேசுவின் பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து தங்கள் நடுவில் நிறுத்தி வேடிக்கை காட்ட வைக்கிறது இல்லையா. அவங்க வித்தை நடக்குது, அவங்க காரியம் நடக்குது. சாத்தானின் ஆட்சி அங்கே கொடிகட்டி பறந்திருக்கும் போது பெரிய கொண்டாட்டம் விழாக்களை ஏற்படுத்தி இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிற இந்த இயேசு நாம ஆராதனை கூட்டங்கள் மன்றங்களில் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு சென்று வாருங்கள், எங்களுக்கு வேடிக்கை காட்டுங்கள் என்று சொல்லுது. அவர்களாம் வீதமாகவே பல அவைகளை இயேசு நாமத்தில் எப்படி ஆசீர்வதிக்கணுமே, அதுக்கு பைபிளை வைத்து சில காமெடி காட்சியெல்லாம் நடத்துவார்கள். படு வேடிக்கையாக இருக்கும். இயேசு இந்த சாத்தானிய உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்று படக்கு போட்டுகிறது மாதிரி, பட்டாசு வெடிக்கிறது மாதிரி வீரமாக முழங்கி, ஆவேசமாக முழங்கி, ஆக்ரோஷமாக முழங்கி ஒரு பெரிய வீர
சாகசம் செய்த மாதிரி செஞ்சு முடிச்சிருவான். நாம் யாரையும் சபிக்க வேண்டும் என நாம் இதை கூறலை. ஆனால் இந்த உலக நேசம் பிதாவுக்கு எதிரான பகை என்பதை இவர்கள் ஏன் மறைக்க இவ்வளவு வீரமாகணும்? அதை மறைத்து அதற்கு எதிரான உலக ஆசீர்வாத கொள்கையை இந்த இயேசு நாம அடிமைகள் எப்படி உருவாக்குனாங்க? இதுதான் நம்ம பிரச்சனை. நம்முடைய கேள்வி இதுதான். இவர்களை இயக்குவது பரலோக பிதாவுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த சாமர்த்திய வல்லமை தானே, இல்லையா? ஆமாம், இயேசு அவர் பெரியவர் அப்படி இப்படிலாம் ரொம்ப முழங்குனீங்களே, ஆடி பாடினீர்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணி மற்றவங்களை உறங்க விடாமல் எல்லாம் செஞ்சு அல்ல. ஆமாம், உறங்க விட மாட்டாவ. இவங்களுக்கு ஆவி வந்துட்டுனா பின்ன வேறு யாரும் உறங்க முடியாது. அந்த ஊரில் அடித்து நுரைக்கி விடுவார். இப்போது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு கூட்டத்திலே வந்து நின்று படம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள், காமெடி காட்சி நடத்துகிறார்கள், இல்லையா? ஆமாம், அந்த அளவு கண்களை குருடாக்கி பிசாசு விலங்கு போட்டிருக்கிறதான உண்மை. அன்பின் அடிப்படைகளை குறித்து அதிகமாக விளக்கு பேசினவர் இயேசுவின் முக்கிய சீடரில் ஒருவர் யோவான். அவர் சொல்லுகிறார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வரை, உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பருவமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தால் உண்டானவைகள். உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அன்பு, பிறரை நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழமாய் அதிகமாய் நமக்கு எழுதி கற்பிக்கிறவர் இந்த யோவான் தான். அவர் தான் சொல்கிறார், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், ஆனால் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், அது வேணும். ஆனால் உலகத்தில் எப்படி நீங்கள் அன்பு கூற முடியும்? உலகத்தில் அன்பு கூர்ந்து விட்டால் பிதாவுக்கு அன்பு இல்லாமல் போய்விடுமே. ஆகவே உலகத்திலும் உலகத்துக்கு உரியவைகளிலும் நீங்கள் அன்பு கூற முடியாது. இந்த மாம்சத்திச்ச, கண்கணி நீச்ச, கலர் அடிக்கிறது, லைட்டு போடுறது, இவங்க ஆடம்பரம் பண்ணுறது, அலங்கரிக்கிறது எல்லாம் பிசாசுக்கு வேலை. இதுதான் பூமி உன்னித்தான் சபிக்கப்பட்டிருக்கோம்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் சொல்லியாச்சு, இல்லையா? நான் புதிய ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை படைக்கிறேன், முந்தின வேலை நினைக்க மாட்டேன், மறந்துடுவேன்னு சொல்லியாச்சு, இல்லையா? இந்த பூமி வானம் நக்கிரியாக வச்சிருக்கு, தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-13 வரை நம்ம சொல்லியாச்சு, இல்லையா? இதெல்லாம் சொன்ன பிறகும் நீங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கவர்ச்சிகளும் காட்சிகளும் வேடிக்கைகளும் இங்கே நடத்துகிற ஆடம்பரங்களும் உங்களுடைய மகிமையிலெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தானே என்னைக்கும் ஒளிஞ்சிருப்பான், இது நிலைச்சிருப்பான். இது எவ்வளோ தெளிவாக சொல்லியாச்சு. ஆனாலும் இவர்கள் இந்த உலகத்தை நேசித்து அந்த மன்றங்களில் புகழ்ந்து ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் துடிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை இயக்குவது உலகத்தின் வல்லமை தான். யாக்கோபு சொன்னார், யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு தெரியாதா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க துடித்து முழங்கி கொண்டிருக்கிற இயேசு ஆராதனை மன்றங்களெல்லாம் தேவனுக்கு, பரலோக தேவனுக்கு விரோதமான கூட்டங்கள் தானே, இயேசுவின் எதிரிகள் தானே. அதற்காக தான் இந்த வசனங்களை நாம் பார்க்குறோம். பவுல் சொன்னார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலான விலை தேடுங்கள், பூமிக்கு விலை அல்ல, மேலான விலை தேடுங்கள். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இடத்த தேடாமல் நீங்கள் இயேசு என்று ஆராதிப்பது சாத்தான் வழிபாடாக தான் இருக்க முடியும் என்று தான் நான் வழங்கி கொள்ள முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை இயேசு சொன்னார், நீதி உள்ள பிதாவே, உலகம் அம்மா அறியலை. பற்றியல்ல, உலகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீதி உள்ள பிதாவுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அறியவில்லை. நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினீர் என்பதை என்னுடைய சீடர்களாக அறிந்திருக்கிறார். யோவான் 17:14 சொல்லுவார், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல இந்த சீடர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைக்கிறது. அப்போ என்னுடைய சீடர்களை உலகம் பகைக்கிறது. அப்போது உலகத்தால் நேசிக்கப்படுகிறவர்கள் இயேசு ஆராதனை மன்றங்கள் இயேசுவின் சீடர்கள் அல்லன்னு தான் அர்த்தம் ஆகுது. நீங்கள் உண்மையிலே என்னுடைய சீடர்களாக இருந்திருந்தால் நீங்கள் உலகத்தை நேசிக்க மாட்டீர்கள். உலகம் உங்களை பகைச்சிருக்கோம், உங்களுக்கு இவ்வளோ பதவி பட்டம் தராது. ஆனால் உலகம் உங்களை பகைக்கலைன்னா நீங்கள் என்னுடைய சீடர்கள் கிடையாது என்று இந்த வசனத்திலே அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்குறோம். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும்,
நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் பகைக்குது. இப்போ சொல்லிட்டார், நீங்கள் உலகத்தாராக நான் இருக்கிறதுனால தான் உங்களை உலகம் சிநேகிக்குது. அதான் உண்மை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்திருந்தால் உலகம் எங்களை பகைச்சதில்லை, உங்களையும் பகைக்க தானே செய்யும். எவ்வளோ அழகாய் தெளிவுபடுத்துகிறார். யோவான் 17:6 சொல்லுகிறார் இயேசு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவராக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்களை உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள் தான் இயேசுவின் சீடர்கள். அவர்கள் தான் இயேசுவின் வசனத்தை காத்து நடப்பார்கள். மற்றவர்கள் இயேசுவின் வசனத்தில் மாதிரியில் நடக்க மாட்டார்கள், ஆனால் இயேசு ஆராதிப்பார்கள். அதாவது நடக்கும். அதான் அந்த வேறுபாட்டை தான் நாம் நுட்பமாய் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் வழங்கி கொள்ள வேண்டும். எனவே தான் மார்க்கு சுவிசேஷத்தில் 8:34 பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீடர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுக்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்போ இயேசுவின் சீடத்துவம் என்பது இந்த உலகை எதிர்த்து சிலுவை சுமந்து செல்வதுதானே தவிர உலகின் வழக்கங்களிலே சென்று அதன் வழியாக உலகின் உயரங்களில் ஏறுவது அல்ல. இந்த காரியத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் இயேசுவின் சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. ஏன்னா இயேசுவின் சீஷத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு போனால் இயேசு போல பாடுபடணும், கஷ்டப்படணும், சிலுவை சுமக்கணும், நெருக்கத்துக்குள்ளே போகணும் இல்லையா? எவ்வளோ நெருக்கப்படுகிறேன், இதெல்லாம் வந்துடும். அதனால் இயேசுவின் பின்னால் போகக்கூடாது, இயேசுவின் சீஷத்துவத்தில் போகக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு இயேசுவை கடவுளாக்கி ஆராதிச்சிடணும். அது போகிற நமக்கு அப்போ கஷ்டப்படாமல் போயிடலாம். சிலுவை வேண்டாம், அவருக்கு பாதையில் நம்ம நடக்க முடியுமா என்ன? அதனால் இப்படி தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு ஆராதனை கொள்கையை தந்திரமாய் உருவாக்கிட்டு, அதான் அதுக்கு உண்மை. இயேசுவின் சீஷத்தில் நடந்தால் உலகத்தை எதிர்க்க வேண்டி வந்துடும், உலகத்தை நேசிக்க முடியாமல் போயிடும், அப்புறம் சாத்தானுக்கு சேவை செய்ய முடியாது, உலகத்தின் அதிபதிக்கு நாம் சேவை செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அப்போ உலகத்தின் அதிபதிக்கு சேவையும் செய்யணும், இயேசுவை சந்தோஷப்படுத்துற மாதிரியே நடக்கணும். அப்போ என்ன செய்யுது? அது இயேசு ஆராதனை ஒரு கொள்கையை உண்டாக்கி கடவுளாக்கும், அவர் பிதாவாகிய தேவனுக்கு தகப்பனாக்கும். ஆமாம், அப்படி தானே? அவர் சர்வத்துக்கு மேலான தேவன். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கும் தகப்பன்னு தானே அர்த்தம் ஆயிரும். இவர் தான் மெய்யான தேவன். ஆமாம், அவர் பிதாவாகிய தேவன் பொய்யான தேவன். கள்ளத்தனமாக வசனங்கள் எல்லாம் புரட்டுவாங்க, சம்பந்தம் இல்லாத விஷயம். அந்த வசனங்கள் அப்படி சொல்லாது. ஆனால் இவங்க கள்ளத்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் தந்திரமாக சொல்லாததெல்லாம் வசனங்களை தந்திரமாய் புரட்டுகிற வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா இந்த இது அது என்ன வசன புரட்டு மார்க்கம், இதெல்லாம் வசன புரட்டு மார்க்கம். பாருங்கள், நீங்கள் 1 யோவான் 5 அதன் 20 நான் வரும்போது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்போ இந்த 20 என்ன சொல்லுதுன்னா, சத்தியமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த சத்தியமுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த சத்தியமுள்ள தேவனுடைய குமாரன் நமக்கு அறிவையும் தெளிவையும் புத்தியையும் தந்திருக்கிறார். அடுத்த வசனம், அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்போது பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர், அவருடைய குமாரன் என்று சொன்னால் இவரும் சத்தியம் உள்ளவராக தான் இருக்க வேண்டும். அப்போ அவரோடு நாம் இருக்கிறோம். இப்போ அடுத்த வார்த்தை சொல்லுது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கே சத்தியமுள்ள தேவன் என்று ஒருத்தரை சொல்லியிருக்கு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் என்பது தான் இந்த வசனத்துடைய பொருள். இப்போது சத்தியமுள்ள பிதாவாகிய தேவனை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது, அவரிடத்திலிருந்து வந்த சத்திய தேவ குமாரனை குறித்தும் சொல்லியிருக்கிறது. சொல்லிவிட்டு 2 விஷயத்தை சொல்லிவிட்டு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மெய்யான சத்தியமுள்ள தேவன் தான் மெய்யான தேவன், இவர் சத்தியமுள்ள மெய்யான தேவகுமாரன். அப்படி தானே நம்ம அதை புரியணும். அவர் சத்தியமுள்ள மெய்யான தேவன், இவர் சத்தியமுள்ள மெய்யான தேவகுமாரன். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இந்த வசனத்தை குறிப்பாக பெந்தேகோஸ்தே சபையில் ஒரு முக்கியமான பிரிவு உண்டு. அவர்கள் தாங்கள் தான் நேரடியாக அங்கே
பரலோக சிங்காசனத்துக்கு நாங்கள் மட்டும்தான் போவோம், வேறு யாரும் போக மாட்டோம்னு விளம்பரப்படுத்துகிற ஒரு மோசடி சபை உண்டு. அந்த சபையினுடைய நீங்கள் டோரில், கேட்டில், இல்லைன்னா ஃப்ரண்டில் பெருசாக ஒரு தனி போர்டு வச்சு இந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று எழுதியிருப்பாங்க. இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று அந்த வசனத்தில் இருக்காது. அந்த இயேசுங்கிற வார்த்தையே அங்கே இருக்காது. நாம் இப்போ அந்த வசனத்தை வாசிட்டோம், அப்படி ஒரு வார்த்தையே அங்கே இருக்காது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறாருன்னு இருக்கும். அதுக்கு முன்னால் மெய்யான தேவனை பற்றி, சத்திய தேவனை பற்றியும் சொல்லியிருக்கு, மெய்யான தேவனுடைய சத்திய தேவ குமாரனை பற்றியும் சொல்லியிருக்கு. ரெண்டு வார்த்தை அங்கே இருக்குது. அப்போ மெய்யான தேவன் என்பது சத்திய தேவனைத்தான் குறிக்க வேண்டும், குமாரனை குறிக்காது. குமாரன் சத்திய தேவ குமாரன், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு வசனத்தில் இருக்க விஷயத்தை எடுத்துட்டு இந்த வசனத்தை எல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறாருன்னு மட்டும் எழுதியிருப்பார். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். அது மாதிரி இயேசு நாம மன்றம்னு சொல்லக்கூடிய மன்றங்கள் இருக்குது, அங்கேயும் எழுதியிருப்பாங்க. வேறு ஒன்றுமே போட மாட்டாங்க. இவரே என்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இயேசுவேன்னு போடுவாங்க, மிச்சம் எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. ஒரு வசனத்தை எப்படி புரட்டுறாங்கன்னு பாருங்க. ஒரு வசனத்தை இவங்க போட விரும்புகிறா, அந்த வசனத்தை முழுசாக போடணும், ரெண்டு வசனத்தையும் சேர்த்து போடுறோம். அதை எழுதி போட்டுட்டு அதை வாசிக்கிறவங்க சிந்தி கேட்டு அதில் இருக்கிறத புரியறது மாதிரி புரிஞ்சுட்டு போட்டு, இவங்க அதை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒன்று உண்டாக்கணும். அதுதான் யோவான் 8:44 சொல்வார், யூதர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதா, சொந்த சத்தியத்தில் நடக்க மாட்டான், அவன் சொந்தத்தில் பொய் பேசும்போது அவன் சொந்தமாக எடுத்து பேசுவான். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் பேசுவான். அதே பிசாசுக்கு ஆவி தான் இந்த மன்றங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஒளியந்தூது ஆவி கூட்டம் அதே சொந்தத்தில் எடுத்து பேசுகிற விஷயம். இங்கே இல்லாததெல்லாம் போட்டு வசனத்தை வெட்டி திருத்தி புதிய வசனத்தை உருவாக்கி போடுவார்கள். அப்படிப்பட்ட மோசடி சாத்தான் மன்றங்கள் தான் இவை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசுவின் சீஷத்தில் நடக்க இவர்கள் ஒரு தரம் விரும்ப மாட்டாங்க. அதில் நடந்தால் இப்படியெல்லாம் சிலுவை சுமக்க வேண்டி வந்துடும். அவர் தேவன், மெய்யான தேவன். அப்போது இயேசு மெய்யான தேவன். அப்போ இயேசு உலகத்துக்கு அனுப்பின பிதா யார்? அவர் பொய்யான தேவன். அதானே அதுக்கு அர்த்தம். அது அங்கே ரெண்டும் இருக்குது. இயேசு மெய்யான தேவன்னா அவருக்கு அனுப்பின பிதா பொய்யான தேவன். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நிச்சய ஜீவன். இயேசு சொல்லுவார், நான் மெய்யான தேவன் இல்லை, அவர் பரலோக தேவன் தான் மெய்யான தேவன், நான் அவரால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் அவர் சொல்கிறார். அப்போது எவ்வளவு இவர்கள் மோசடி செய்கிறார்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து, இந்த காரியங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ இயேசுவின் சீடத்துவம் என்று சொல்வது இந்த உலகை எதிர்த்து சிலுவை சுமந்து செல்வதானே தவிர உலகின் வழக்கங்கள் எல்லாம் போய் அதன் உயரங்களில், உலகத்தின் உயரங்களில் ஏறி உட்காருவதல்ல. இந்த மோசடி மார்க்கம் வேறு விதமாய் ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பகைத்து இங்கே வாழ முடியாது என்பது தான் நாம் பலவேளை நினைக்கிற ஒரு காரியம். இந்த உலகத்தை பகைச்சா எப்படி இங்கே வாழ்கிறது? இங்கே வாழ முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போனால் தான் வாழ முடியும். இவனுக்கு கட்டாயம் இருக்கிறது. நான் அதை மறக்கவில்லை. நாம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரும்போது அவன் ஒரு சிலையை நாட்டுகிறான், நேச்சர். இதை பணிஞ்சு கொள்ளாட்டா உங்களை எல்லாரையும் எங்கே போடுவேன்? நெருப்பில் கொளுத்துவேன். நெருப்பை அவன் கண்களுக்கு முன்பு கொளுத்தி வச்சுக்கிட்டு ஒன்றில் அதை பணிஞ்சு கொள்ள, இல்லைன்றதை நெருப்பில் போய் விழு, ரெண்டில் ஒன்று. அவ்வளோ கொடுமையான காலங்கள் இருந்தது. அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறாளுங்கிறது உண்மை. உலகம் அப்படி தான் இருக்குது. அதை ஒரு நாள் மறக்கலை, மாற்றலை, இல்லைன்னு சொல்லலை. தானியேல், நான் பரலோக தேவனிடத்தில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், வேறு ராஜாக்களை ஆராதிக்க மாட்டேன் என்றெல்லாம் எடுத்திருந்தனால அவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்காக வேண்டிய தேசத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கினான். ஒரு மனுஷனுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி முத்திரை போட்டு அவனை சிங்கங்களுக்கு இறையா போட்டான். அந்த சாத்ராக் மேஷாக் அந்த சிலையை வணங்க விரும்பலை, அதனால் அவர்களை நெருப்பில் போட்டார். அங்கே தேவன் வந்து அவர்களை விடுவித்தார் என்ற செய்தி நாம் அங்கே படிக்கிறோம். ஸோ அந்த அளவு ஒரு கொடுமையான உலகத்தில் ஒரு சவாலான ஒரு நிலையில் வாழுகிறோங்கிறத உண்மை, அதை நம்ம மறக்கலை. ஆனால் நீங்கள் 1 யோவான் 4:4 வரை உள்ள வசனத்தில், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அப்போ முதலாவது தேவனால் உண்டாக இருக்கிறவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், மற்றவங்க ஜெயிக்க முடியாது.
அவர்கள் எப்படி உண்டாகிறார்கள்? உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் தேவன் ஆவியாய் வந்து தேவ பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுறாருல்ல, அவங்க மட்டும்தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். மற்றவங்க சரணடைஞ்சிருவாங்க. ரொம்ப வீரவாசனை எல்லாம் பேசுவாங்க. ஸோ பேசிட்டு காணாமல் போய் விடுவார்கள். இந்த உன்னதத்திலிருந்து வந்த தேவ ஆவி யாருக்குள்ளே இருக்கோ அவங்க மட்டும்தான் உலகத்துக்கு சரணடைய மாட்டார்கள். ஆனால் மற்றவங்க இப்போ யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இப்போ புரிஞ்சிருது, உலகத்தின் ஆவி உலகத்துக்குரியவர்கள், அவர்கள் உலகத்துக்குரியவர்களே ஆசீர்வாதம். அதுக்கு எதிராக பேசினா சாத்தான் விடமாட்டான், வாழ முடியாது என்ற நிலை. அதனால் உலகமும் அவர்களுக்கு ரெண்டும் நண்பர்கள் தானே, 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். 6ஆம் வசனத்தில் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். நாங்கள்லாம் தேவனால் உண்டானவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுறோம். அதனால் தேவனால் அதே இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் எங்களுக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். சாத்தானால் உண்டாயிருக்கிறான், சாத்தானுக்கு ஆவி உள்ளே இருக்குது, எப்படி செவி கொடுப்பாமே? இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ 2 ஆவி இருக்குது, அதை புரிந்து கொண்டோம். 1 யோவான் 5:4 தேவனால் பரப்புறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வாசிக்கிறோம். அப்போ தேவனால் பரப்பது பிசாசினால் பிறப்பதுன்னு 2 காரியம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். அதாவது அங்கே யோவான் 3:3 நிக்கோதேயுவிட்ட சொல்லார், ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணும். உலக ரீதியில் உலகத்தான போல பிறந்திருக்கான், இவனை கொண்டு பரலோக தெய்வ சித்தம் செய்ய முடியாது, பரலோகத்து வர முடியாது. அவன் மறுபடியும் பிறக்கணும். தேவனுடைய ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறு ஜென்ம முழுக்கு. அது தீர்த்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு. பழைய வாழ்க்கை போனோம், பழைய மனுஷன் போய் புதிய மனுஷனாய் தேவனுக்குள் மனம் திரும்பி, அது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயின எல்லாம் புதுசாச்சு. அப்படிப்பட்ட புது சிருஷ்டியாக மாறணும், புது மனிதனாய் தேவனுக்குள்ளாய் பிறக்கணும். அப்புறம் உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர்னு நாம் பார்த்துட்டோம். அப்போ இந்த தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பறக்கிற அனுபவம், தூய ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போது இவர்கள் தேவனால் புது சிருஷ்டியாய் பிறந்தவர்கள். முதலாவது விஷயம், அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவ சித்தம் செய்ய பிறந்தவர்கள், புது பிறவியானவர்கள், புது ஜென்மம் எடுத்தவர்கள். 2வது, இவர்களுக்குள்ளே பரலோகத்தின் ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ தான் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன், பிசாசு பெரியவன் தான், அதனால தானே இவங்க எல்லாம் சரணடைஞ்சிடுறாங்க, யாராலும் ஜெயிக்க முடியலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருப்பவர் பரலோகத்தில் வந்த பெரிய தேவன். அப்போ அந்த பெரிய தேவன் ஆவியாய் நமக்குள்ளே இருந்தால் நாம் இந்த உலகத்துக்கு சரணடையாமல் ஜெயித்திருக்க முடியும். இதுதான் விஷயம். அப்போது இயேசு ஆராதனை மன்றங்கள் பரலோக தேவனை ஆராதிக்கவில்லை, பரலோக தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெரிய தேவன் இவர்களுக்குள் வாசம் பண்ணாதபடினால தான் இவர்கள் இன்னும் பரலோக தேவனுக்குள் பறக்கவில்லை. இயேசு ஆராதிக்கிறதெல்லாம் சரிதான், பறக்கவில்லை. ஆகவே பழைய சிருஷ்டியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க முடியலை. ஏன்னா அவர்களுக்குள்ள அதோட பெரிய தேவன் இல்லையே, அதுதான் அதுக்கு அடிப்படை. இவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை பேசி அதற்கு சரணடைகிறார்கள் என்றால் இவர்களுக்கு உள்ளே இருப்பது உலகத்தின் ஆவி. அந்த உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொன்ன அந்த பரலோகத்தின் தேவனுடைய ஆவி அல்ல என்கிறது தெளிவு. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பரலோகத்திலிருந்து வர்ற உன்னதத்திலிருந்து வரும் தேவ ஆவியின் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது என்பதுதான் உண்மை. அநேகர் இயேசு ஆராதனை மன்றங்கள் உலகத்துக்கு சரணடைந்து உலகத்துக்கு சார்பில் செல்கிறார்கள். அதை எதிர்த்து செல்ல பலனற்றவர்கள், துணிவற்றவர்கள், இயலாதவராக இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ள உன்னதத்திலிருந்து வந்த ஆவி இல்லை, பிதாவின் ஆவி இல்லை, உலகத்தின் பிதாவின் ஆவி இருக்குது. அதனால தான் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை என்பதை நாம் இங்கே தெளிவாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அவர் அற்புதங்களின் தேவன் என ரொம்ப முழங்குறாங்க. அந்த அற்புதம் அவரால் முடியாது, இல்லை மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அது ஆமாம், ஆவியினால் கூடும். அது இந்த மனுஷனால் கூடாதெல்லாம் தேவனுடைய ஆவியினால் கூடும், பலத்தினால் இல்லை, மனுஷ பராக்கிரமத்தினால் இல்லை, தேவ ஆவியினால் கூடும். இதெல்லாம் சொன்னார்கள், எல்லாம் ஆவியினால் கூடும், அது இதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னதான் சொன்னாலும் நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால்
இது உலகத்துக்கு சரணடைஞ்சு கிடக்கு. ஏன்? இந்த உலகத்துக்கு சரணடையாமல் வெற்றி பெற செய்யக்கூடிய அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியாதா? அதை ஏன் இவங்க விசுவாசிக்கலை? இவங்க ஏன் இவ்வளவு உலகத்துக்கு காவடி தூக்கி அலைகிறார்கள்? ஒரு பெரிய அற்புதம் இல்லை? உலகத்துக்கு சரணடையாமல் எங்களை பாதுகாப்பார். ஏன் விசுவாசிக்க முடியலை அவங்களால? மற்றவங்களுக்கு அதை செய்வார் இது செய்வார், பிசாசை மிதிப்போம், ஆமாம் துதிப்போம், துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். எங்கே மிதிக்கிறாங்களா இவங்கெல்லாம் உலகத்தின் பிடியில் மிதிப்பட்டு கிடக்குறாங்க. அதான் சொன்னேன், இதெல்லாம் வெத்து வேட்டு. இவர்களுக்குள் பரலோகத்தின் ஆவி இல்லை. அதனால் உலகத்தை எதிர்த்து இவங்க செயல்பட மாட்டான். சும்மா பேருக்கு உலகத்தார மாதிரி தான் A to Z இருப்பாங்க. பேருக்கு அவன் வேற சாமி சொல்லுவான், இவங்க சாமி சொல்லிவிடுவாங்க. அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமை. அப்படி என்றால் இதுக்கு என்ன அடிப்படைன்னா, இவங்க இயேசுவின் சீஷத்துவத்தில் முதல்ல வரல. அடிப்படையே இயேசு ஆராதனையில் நிற்கிறாங்க. இயேசுவின் சீடத்துவத்தில் இவர்கள் இல்லை. ஆகவே இயேசுவோடு இவர்களுக்கு எந்த ஐக்கியமும் இல்லை. இவர்களுக்காக அந்த இயேசுவும் வரப்போவதில்லை. அது அவங்களுக்கு தெரியுது. நமக்கு இயேசு பெரியவர், அவர் சொல்கிறதா மிச்சம். நம்ம காரியத்துக்கு அவர் வரமாட்டார், நம்ம கூப்பிட்டா வரமாட்டார், நம்முடைய உதவிக்கு வரமாட்டார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தான் அவருக்கு பின்னால் போகலையே, அவருடைய சீசத்துவத்தில் போகலையே. அப்புறம் எப்படி அவர் கூப்பிட்டா நாம் கேட்கல, அவர் பின்னால் நாம் போகல, அப்புறம் நமக்கு ஆத்திரம் வந்தோன்னா அவர் எப்படி வருவார்? வரமாட்டார்னு நல்லா தெரியும். எனவே இவர்கள் அந்த இயேசுவுக்கு காத்திருக்க முடியாது, காத்திருக்க போகிறதும் இல்லை. உடனே நேராக உலகத்துக்கு போய் அதற்கு சரணடைந்து அதன் உயரங்களில் ஏறி உட்காந்துருவாங்க. இப்படி கிடந்து மண்ணோட்டதை விட, இப்படி கிடந்து அலக்கிழியதை விட பேசாமல் எதிரடிக்கு போயிடுவோம், கட்சியை தாவிடுவோம். அங்கே போனால் பதவி வேறு தரப்போகிறான் அவன் பிசாசு. உடனே பதவி வாங்கி பிறகு இயேசு தான் எங்களை ஆசீர்வதித்தார் என விளம்பரம் செய்வார்கள். உண்மையில் இயேசு ஆசீர்வதிக்கவில்லை, இவங்க இயேசுக்கு காத்திருக்கவும் இல்லை, இயேசுக்கு சீசத்துவத்தில் இல்லை, வசனத்தில் இல்லை, மாதிரியில் ஒன்றும் இல்லை. அவர் தானா உலகத்து என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்லியாச்சில்ல. அப்புறம் இப்படி உலகத்தில் உயரத்தில் போனாங்க சாமர்த்தியமாய். அவன் சொன்னான், நான் உலகத்தின் அதிபதி, நான் தர்றேன். இப்படி இயேசு ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி மோசடி விளம்பரம் தான் இப்போ இயேசு ஆராதனை மன்றங்களால் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு ஜனங்கள் குழம்பிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த இயேசுவுக்கு இந்த உலகம் என்ன கொடுத்தது தெரியுமா? சிலுவையை கொடுத்தது. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவானுக்கு இந்த உலகம் என்ன கொடுத்தது தெரியுமா? தலையை வெட்டி எடுத்தார். அவரது சீடர் யாக்கோபுக்கு இந்த உலகம் என்ன கொடுத்தது தெரியுமா? அதுவும் தலை வெட்டு தான் அப்போஸ்தலர்ல இருக்கிறது. இயேசுவின் சீடனாகிய ஸ்தேவானுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? தெருவில் போட்டு கல்லறிஞ்சு கொண்டார். இயேசுவின் பிரதான சீடர் இந்த திருச்சபையின் ஸ்தாபிப்பதற்கு பயன்படுத்தின பேதுருவுக்கு என்ன கொடுத்தது தெரியுமா? தலைகளை சிலுவையில் அரைஞ்சு கொண்டார். இனி இவ்வளவு காரியங்களை நமக்கு எழுதின பவுல் அப்போஸ்தலருக்கு உலகம் என்ன கொடுத்தது தெரியுமா? அவருக்கும் தலைவட்டு, பட்டயத்தாலே மரித்தார் என்று. இப்படி எல்லாருமே இயேசுவின் சீஷர்களுக்கு உலகம் கொடுத்த காரியம் இது. ஆனால் இன்றைக்கு இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு மட்டும் ஏன் வித்தியாசமான இந்த உலகத்தின் உயரங்கள் எப்படி கிடைச்சது? சிந்திக்கணும்ல. இயேசுக்கு கிடைக்கல, அவருடைய சீடர்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அங்கே பின்னணியில் ஒரு மோசடி நடக்குதுங்கிறது உண்மை. இந்த இயேசு ஆராதனை வீரர்களுக்கு மட்டும் இந்த உயரங்கள், இந்த உலகின் உயரங்கள் எப்படி கிடைக்கிறதுங்கிறத நாம் சிந்தித்து தான் ஆகணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். நல்லா கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இயேசுவின் சீடர்கள் எப்படி, இயேசுவின் சீடர்களை இந்த உலகம் எப்படி, உலக மனிதர்களும் படுகொலை செய்தார். இவங்க எல்லாம் அங்கே போய் இருக்கிறாங்க, பாரதீஸில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, தேவனிடத்தில் என்ன பேசுகிறாங்க பாருங்கள். சத்தியமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய இரத்தத்தை குறித்து, எங்கள் இரத்தத்தை எல்லாம் சிந்தினாங்கல்ல, படுகொலை செஞ்சாங்கல்ல, இந்த உலகத்தை எப்போ பழி வாங்குவேர், இந்த உலகத்தை எப்போ பழி வாங்குவேர்னு மகா சத்தமாய் கூப்பிட்டு குமரி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களின் இரத்தத்தால் கரைப்பட்ட இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடாது, அதை தண்டிக்க தான் வேண்டும் என இந்த உலகத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அங்கே குமரி கொண்டிருக்கும் போது இந்த இயேசுவின் பெயராலேயே இந்த கொடிய உலகத்தை ஆசீர்வதிக்க துடிக்கும் இந்த இயேசு ஆராதனை அடிமைகளை அழைத்து செல்லத்தான் அந்த இயேசு வரப்போகிறாரா? இயேசு நாமத்துக்காய் படுகொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக வருவாரா? இல்லை அந்த பரிசுத்தவான்களை படுகொலை செய்த உலகத்தை
ஆசீர்வாதம் என்று முழங்கி இப்படி இயேசு ஆராதனை செய்து மோசடி செய்து கொண்டிருந்தார்களே, அவர்களை அழைத்து செல்ல வருவாராங்கிறத நம்ம சிந்திக்கணும். யோவான் 14:2-3 இயேசு சொல்வார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு அங்கே தான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அங்கே பரலோகத்தில் பிதாவின் வீட்டில் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். இதுதான் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை இல்லை. போகும்போது இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து நான் இருக்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல நான் வரப்போகிறேன், நீங்கள் தயாராகிருங்கன்னு இயேசு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் என்ன செய்யுது? நாங்கள் இங்கேயே கொடியேற்றுவோம், கொடி கட்டி பறக்க துடிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் உங்களுக்கு நிறைய பாட்டு பாடுவோம், சாப்பிட்டு சாப்பிடாம ராத்திரி பகலெல்லாம் பாடிட்டுருப்போம், இசைக்கருவிகளை போட்டு கை காலை உதறையெல்லாம் பாடுவோம், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த இயேசு என்னத்தான் செய்ய போகிறார்? நம்ம கொஞ்சம் புறத்திருந்து பார்க்கலாமா? நல்லது. அன்பு நண்பர்களே, இந்த செய்தியின் மூலம் கடவுள் உங்களை சீர்படுத்தி சிறப்பித்து நேரான வழிகாட்டி இயேசுவின் வசனத்தின்படியும் இயேசுவின் மாதிரிப்படியும் அவருடைய அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின்படியும் மாதிரிப்படியும் இயேசுவின் சீஷத்துவத்தில் நிலைத்திருக்கவும் பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை ஆட்சி செய்யவும் இந்த உலகத்தையும் உலகத்தின் அதிபதிக்கு சரணடையாமல் ஜெயிக்கவும், அப்படி ஜெயித்து ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரலோகத்தில் வெண்வஸ்திரம், அவனுக்கு புதிய நாமம், அவனுக்கு கிரீடம், எல்லாம் ஜெயங்கொள்ளுகிறவன் ஒரு பட்டியல் இருக்குல்ல. ஜெயங்கொள்ளுகிறவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். இந்த ஜெயங்கொள்ளுகிறவன்னா யாருன்னு சொன்னால் அது யோவான் 16:33 படிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துக்கு சரணடையாமல் ஜெயிக்கிறது தான் ஜெயங்கொள்ளுகிறவர்னு சொல்கிறது. இல்லாமல் சரணடைஞ்சிட்டு அது உயரத்தில் ஏறி உட்காந்துட்டு இயேசு ஆராய்த்து கொண்டிருக்கிறது மோசடிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்விதமாக நாம் ஜெயங்கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய சிங்காசனத்திலே அவரோட கூட இருக்கும்படி நம்ம யாவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.